மனைவி சம்பாதிக்கிறாங்கங்கிறதுனால ஹஸ்பண்ட் குழந்தைகளுக்கு கொடுக்குற மெயின்டெனன்ஸை குறைக்கலாமா? சுப்ரீம் கோர்ட் ஆகஸ்ட் 21 வந்த ஒரு ஆர்டரில் சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் டாக்டர்ஸ். 2006 கல்யாணம் ஆகியிருக்கு. 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. பிரச்சனையாகி ஒய்ஃப் வீட்டை விட்டு வெளியேறாங்க. ஃபேமிலி கோர்ட்டில் மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. மாதம் 2 லட்ச ரூபா மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க. ஃபேமிலி கோர்ட் 2 பொன் குழந்தைகளுக்கும் ஆளுக்கு 30,000 ரூபா பெர் மந்த் அவார்ட் பண்ணுறாங்க. ஒய்ஃப் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இன்ட்ரம் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்ஃப் ஹைகோர்ட் போகிறாங்க. பிள்ளைகளை மெயின்டைன் பண்ணுறது அப்பா அம்மா 2 பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 15,000 ரூபா ஃபார் ஈச் டாட்டர் அப்படின்னு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் 30,000லேருந்து குறைச்சிடுறாங்க. ஒய்ஃப் இதுக்கு அகேன்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஆமாம், ஹைகோர்ட் சொல்கிற மாதிரி குழந்தைகளை மெயின்டைன் பண்ணுறது அப்பா அம்மா 2 பேரோட கடமை தான். ஆனால் அது அமௌண்ட்டை வச்சு மட்டும் நீங்கள் பார்க்க முடியாது. 2 பெண் பிள்ளைகளும் அம்மாவோட தான் இருக்காங்க. அவங்களுக்கான தினசரி தேவைகளை அம்மா தான் பூர்த்தி செய்கிறாங்க. அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. இந்த கான்ட்ரிபியூஷன் நீங்கள் மெஷர் பண்ண முடியாது. இதுதான் ரியல் கான்ட்ரிபியூஷன். பணத்தை விட இதுதான் முக்கியமும் கூட. அப்பா டாக்டர் தான், 2 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறாரு. ஸ்கூலுக்கு போகிற 2 குழந்தைகளுக்காக மாதம் 60,000 ரூபா கொடுக்கறது அவர் பொசிஷனில் இருக்கிற ஒருத்தருக்கு பெரிய விஷயம் இல்லை. அந்த குழந்தைகளோட படிப்புக்கு அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி கோர்ட் கொடுத்த அமௌண்ட் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.